பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. சிந்தனைக்கு ஆதாரமாக எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச இடைப்பட போதுமானவராயிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜோப். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42 verse 10 வாசிங்க. மைக்கு கொடுங்கப்பா. என்னாச்சு? இதை பிடிச்சுக்கொள்ளுமா? ஓகே ஓகே, நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப சிஸ்டர் வாசிங்க நீங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இந்த வார்த்தை பொதுவாக நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் கேட்ட சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேச கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு, தேவன் சிறையிருப்பை நிர்மூலமாக்குவார். தேவன் சிறையிருப்பை நிர்மூலமாக்குவார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சிறை என்று சொல்லி வரும்போது பிரைஸ் தி லார்ட், கவர்மெண்ட் ஒருவேளை குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறை மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே சில சிறை இருப்புக்குள்ளாக நாம் காணப்படுவோம். சில சிறை இருப்புக்குள்ளாக நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்படுவோம். சில காரியங்களிலே நாம் அந்த சிறை இருப்பிலிருந்து கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு நாம் ஒரு அடைக்கப்பட்ட ஏதோ ஒரு குகைக்குள்ளே இருக்கிற போல நம்ம இருக்கிறவர்களா இருப்போம். சில குடும்ப ஜீவிதமாக இருக்கட்டும், ஒருவேளை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒருவேளை வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளாக கூட சில கட்டப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் ஒரு சிறை இருப்பின் அனுபவத்திற்குள்ளாக காணப்படுகிறவர்களாக இருப்போம். ஆகையால் இந்த நாளிலே பிரைஸ் தி லார்ட், அந்த சிறை இருப்பை ஆண்டவர் நிர்மூலமாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முக்கியமாய் இந்த நாட்களிலே பிரைஸ் தி லார்ட், அதிகமாக சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக குடும்பமாய் தனித்தனியாய் நான் அதிகமாய் ஜெபிக்கும் போது ஒரு சில குடும்பங்களை ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தி அந்த குடும்பங்களுடைய சிறை இருப்புக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் அதிகமாய் ஏவிக்கொண்டே இருக்கிறார். அதிகமாய் பாரத்தோடு அதிகாலமே சபையிலே கடந்து வந்து காத்திருந்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். உண்மையாகவே சில குடும்பங்களிடத்திலே நான் சொல்லி அந்த காரியங்களுக்காக பிரைஸ் தி லார்ட் ஜெபிப்பது உண்டு. சில குடும்பங்களுக்காக நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். அதிகமாய் அவங்களுடைய ஷேர் பண்ணாமல் இருந்தால் கூட, சொல்லாமல் இருந்தால் கூட அந்த குடும்பங்களுக்காக அதிகமாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் பிரைஸ் தி லார்ட், நம்முடைய சிறை இருப்பை மாற்ற யாராலே முடியுமே என்று சொன்னால் நம்முடைய தேவனால் மாத்திரமே சிறையிருப்பை மாற்ற முடியும். அல்லேலூயா. கட்டுகளை உடைக்க, சிறையிருப்பை மாற்ற இயேசுவினால் மாத்திரமே முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. ஆகையால் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒருவேளை சிறையிருப்புக்குள்ளாக இருந்து கொண்டு, அது ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டு, மனதளவில் மிகுந்த பாதிப்பான நிலைமைக்குள்ளாக இருந்து கொண்டு பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு ஒரு சரியான ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே நாம் இந்த காலை வேளையிலே காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், தேவன் சிறையிருப்பை நிர்மூலமாக்க நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது, இந்த சிறையிருப்பு கடந்து வருவதற்கு காரணம் என்ன என்பதை தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரத்தில் சில பாவங்கள், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது சில சிறையிருப்புகளுக்குள்ளாக நாம் போவது உண்டு. இன்னொரு பாதையில் நாம் கற்றுக்கொள்வோமே என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை உருவாக்கும்படியாய் சில சிறையிருப்புக்குள்ளாய் நம்மை கர்த்தர் கொண்டு சொல்லுவார். நம்மை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய், ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவார். ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு வந்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை சில தவறுகள், சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அதற்குள்ளாக நாம் சிறையிருப்புக்குள்ளாக நாம் சென்று சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் வெளியில வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்றால், இந்த சத்தியத்தின் அடிப்படையில், இந்த வார்த்தையின் அடிப்படையில், இந்த பாவம் தான் என்னை இந்த சிறையிருப்புக்குள்ளாய் வைத்திருக்கிறது, இந்த காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புக்குள்ளாய் வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் யாராவது இந்த காலை வேளையிலே தொடப்படுகிறோமே என்றால், உணர்த்தப்படுகிறோமே என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் உணர்த்தப்பட்டு குற்றமுள்ள இருதயத்தோடு இருப்போமே என்றால், தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்து, ஆண்டவரே என் குறைகளை, என் தவறுகளை, என் பாவங்களை மன்னிங்க, நான் சில சிறையிருப்புகளுக்குள்ளாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் விடுதலை செய்ய, கட்டுகளை உடைக்க இயேசுவினாலே முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாதையிலே பார்க்கும்போது சில சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும்படியாய், கடந்த நாட்களில் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன், ஒரு செய்தியை எடுத்தேன், விசுவாச பரீட்சை. சில விசுவாச பரீட்சையை தேவன் நமக்கு செய்து சில சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளே நாம் காணப்படுகிறோமே என்று சொன்னால், நிச்சயமாய் அதிலேயும் வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். சில விசுவாச பரீட்சை நிமித்தமாய், சில சோதனை நிமித்தமாய் சிறையிருப்புக்குள்ளாக இருந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால், அந்த சிறையிருப்பையும் பிரைஸ் தி லார்ட் நிர்மூலமாக்கி நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோபுவின் புஸ்தகத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு எந்த பாவம் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆண்டவரே சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ. யாரு சாட்சி சொல்றா? ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அப்போ யோபுவுக்கு உத்தமனா இருக்கிறார், சன்மார்க்கனாய் இருக்கிறார், தேவனுக்கு பயந்தவராய் இருக்கிறார், பொல்லாப்புக்கு விலகிறவராய் இருக்கிறார். ஆனால் சிறையிருப்புக்குள்ள போயிட்டார். அப்போ யோபு சிறையிருப்புக்குள்ளே போவதற்கு காரணங்கள் என்ன சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். முதலாவது சிறையிருப்பின் காரணம் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், சாத்தானின் கண்ணியிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாய் சில சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் வாசிங்க. The book of Job chapter 1 verse from 6 வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம சில நேரத்தில் உண்மையா பரிசுத்தமா நம்ம உண்டு, நம்முடைய வேலை உண்டு, நம்ம சாட்சியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், சபைக்கு வந்து சாட்சியா இருக்கணும்னு சொல்லி நம்ம சில தீர்மானங்களை எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் வைத்து மேலே போகும்போது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம், இனி உண்மையா வாழணும், இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இனி இந்த வழியில போகக்கூடாது, இனி இந்த துன்மார்க்கமான ஜீவிதம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் வளர ஆரம்பிக்கும் போது
வசனம் சொல்லுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு யார வேணும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து தீர்மானம் எடுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னு சொல்றவங்களை தான் அவன் நோண்ட ஆரம்பிப்பான். பாருங்க, மற்றவங்களை நோண்ட மாட்டான், மற்றவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்ப பிசாசினால் ஒரு போராட்டம், பிசாசினால் ஒரு சோதனை, பிசாசினால் ஒரு பிரச்சனை நமக்கு வருகிறது என்று சொன்னா, தேவ பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்த்து இந்த காரியம் என் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வர்றான்னு சொன்னா, நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய சாட்சியை, நீங்கள் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையை கண்டு இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே சென்று விடுவார்களோ என்று சொல்லிக்கொண்டு அவன் பயந்து நம்மை தடம் மாற பண்ணும்படியாய் சில சூழ்ச்சிகளை செய்யும்படியாய் அவன் முயற்சி எடுக்கும் போது சத்துருவின் கண்ணியிலே அகப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரைஸ் தி லார்ட் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் சில சிறையிருப்பின் பகுதிக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிருபையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இப்போ இவர் அழகா சொல்றாரு, அந்த வார்த்தையில வாசிக்கும் போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் நீ என்ன பண்ண, கவனம் வைத்தாயோ. கவனம் வைத்தாயோன்னு சொன்னா, ஆண்டவரே சொல்றாரு, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவை போல, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படினே. அப்ப அந்த உண்மையான பூமியில லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா சாத்தானுடைய கவனம் யார் மேல போச்சு? யோபுவின் மேலதான் போச்சு. அப்போ நம்ம உண்மையா இருக்கும்போது, நம்ம சாட்சியா இருக்கும்போது, நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது, பரிசுத்தமா வாழும்போது பிசாசின் கவனம் நம்ம மேல வரும். அவன் என்ன பண்ணுவான்? எப்படி இவங்களை சீண்டலாம், எப்படி இவங்களை ஆண்டவரோடு தூரமா கொண்டு போலாம், எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து இவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறான்னு சொல்லி அவன் சிந்திக்கும் போது, அடுத்த வசனம் அவன் இன்னும் சொல்றான். வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, சுற்றி அவனுக்கு வேலி அடைக்கவில்லையோ. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் தம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை தாண்டி பிசாசு ஒருவேளை சில போராட்டங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் ஒன்று காலை வேளையிலே ஒன்று தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சத்துருவானவன் பல சதி திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கெடுக்கும்படியாய், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாய், நம்முடைய சாட்சியை கெடுக்கும்படியாய், நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்படுகிறதான அந்த காரியங்களை கெடுக்கும்படியாய் சில சிறையிருப்பை கொண்டு வருகிறானே என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்போ பிசாசானவனுடைய வேலை என்ன? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யோபுவையும் அப்படியாக பிசாசு பலவிதமான வகையிலே போராட்டம் செய்தவனாய் இருந்தான். யோபு அந்த இடத்திலே கலங்கி போகல, அந்த சிறை இருப்பிலே மூழ்கி போகல. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாவே இருப்பேன். அல்லேலூயா. யோபு சொன்ன வார்த்தை பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ சில சிறையிருப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து நாம் மனதளவிலே பாதிக்கப்படுகிற நிலைமையிலே, சில நேரங்களிலே நாம் பல காரியங்களை வெளியிலே சொல்ல முடியாத நிலைமையிலே, குடும்பத்திலே சொல்ல முடியாத நிலைமையிலே வேதனையோடு இருக்கிறதான காரியங்களா இருக்கும் போதும் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி எந்த
ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படித்து சிறை இருப்பை மேற்கொள்ளும்படியாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமா நான் அடிக்கடி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நம்முடைய பிரான்ச் சபையில் உள்ள பாஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் உண்டு. பொதுவாக புது ஊழியம்னு சொன்னால், ஒரு ஏரியாவில் போய் ஒரு புது ஊழியத்தை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அதில் யாருக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்தை, பிரைஸ் தி லார்ட், அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இடத்தை நம்ம போய் ஜெபம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவனுடைய ஆளுகை அங்கே நிர்மூலமாகும். அங்கே தேவ பிரசன்னம் நிறைவாய் வெளிப்படும். பாருங்க, தேவ பிரசன்னம் நிறைவாய் வெளிப்படும் போது பாருங்க, இது பிசாசுக்கு பிடிக்காது. பொதுவாக புது ஊழியம்னு வரும்போது நான் அடிக்கடி சொல்லுற விஷயம், முதல்ல ஊழியம் ஜீரோவா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஊழியம் ஆரம்பிக்கப்படும். நம்முடைய சபை அதே போலதான். கர்த்தருடைய கிருபையினாலே 1-2 பேர் நமக்கு அறிமுகமானவர்கள் தான் உண்டே தவிர மற்றபடி ஊழியம் என்ன பண்ணல, ஊழியத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஊழியம் ஆரம்பிக்கப்படும் போது நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயம், முதல்ல ஒரு ஆத்துமா ஸ்ட்ராங்கா, எத்தனை ஆத்துமா? ஒரு ஆத்துமா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது அந்த ஊழியக்காரனுக்கு நிறைய சவால்கள் வரும். நிறைய சவால் வரும்னு சொன்னா எப்படிப்பட்ட சவால் வரும்? முக்கியமா அவருக்கு இப்போ ஒரு ஆத்துமா இருப்பாங்க. ஒரு ஆத்துமா இருக்கிறதுனால சரியா அவர் ஃபீட் பண்ணப்பட மாட்டார். சாப்பாடு இருக்காது, சரியான ட்ரெஸ் இருக்காது, சரியான தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, அவர் ஒரு தரிசனத்தோடு அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு ஆத்துமாவை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த நாட்களில் அப்படி செயல்பட ஆரம்பிச்சு மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு வேற இடத்துல சொல்லுவாங்க, வேற ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அங்க வந்து நீங்க ஊழியம் செய்யுங்க, ஏன் ஒருத்தருக்கு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிசாசு அந்த ஒரு ஆத்துமா இருக்கிற இடத்திலிருந்து டைவர்ட் பண்ணி வெளியில கொண்டு போகும்படியாய் முயற்சிப்பான். எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல மிக கவனமாய், கர்த்தர் என்னை ஏற்படுத்தின இடம் இந்த இடம்தான், இந்த இடத்துல தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஆணித்தரமாய் தரிசனத்தின்படி உற்சாகமாய் உண்மையா இருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருப்பார். ஆனா அதே வேளையில பிசாசு டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த டைவர்ஷன்ல ஒரு காலம் அந்த ஊழியக்காரன் மயங்கி போயிடக்கூடாது. ஒருவேளை ஒரு காலம் பிரைஸ் தி லார்ட் வேற வாய்ப்புகள் கிடைக்கும் போது போயிடக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சொல்ல முடியும், நான் ஊழியம் ஆரம்பித்து ஊழியம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது அமெரிக்கா போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாருங்க, யாருமே சபையில் இல்லாத சூழ்நிலையில அமெரிக்கா போய் செட்டில் ஆக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அமெரிக்கா போன வாய்ப்பை, போய் செட்டில் ஆக வேண்டிய வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் விசிட் பண்ணி அங்க இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு முறை 2007 நான் இங்கிருந்து முதலாக சிங்கப்பூர் ஊழியத்தில் கடன் செல்லும் போது அங்கே ஒரு சபையில் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். அதாவது ஒரு மாசம் அந்த சபையில் அந்த சர்ச்சில் பாஸ்டர் இல்லாதனால அந்த சபையில் உள்ள எல்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஊழியத்துக்குன்னு வச்சாங்க. ஊழியம் ஒரு மாசம் முடிஞ்சவொன்னு சொன்னாங்க, பாஸ்டர் தயவு செய்து நீங்க உங்க ஒய்ஃபையும் உங்க டாட்டரையும், அப்ப என் பாப்பா சின்ன குட்டி பாப்பா கூட்டிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன பண்றோம்னு சொன்னா நாங்க சபை என்ன பண்றோம், உங்களை பார்த்துக்கிறோம், உங்களுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஊழியத்துக்கு கார் வாங்கி கொடுத்துட்றோம், உங்க ஒய்ஃப் நர்சிங் படிச்சிருக்கிறாங்க, அதனால நல்ல ஒரு ஜாப் என்ன பண்ணிடுறோம் சிங்கப்பூர்ல எடுத்து கொடுத்துறோம், பிள்ளைய நல்ல முறையில் படிக்க வச்சிருவோம். நீங்க சபையை நீங்க எங்களுக்கு ஒரு மாசத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால என்ன பண்றோம், நாங்க எல்லாம் சபையா சேர்ந்து நாங்க என்ன பண்றோம், நாங்க இந்த விஷயத்தை நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம், நீங்க வாங்கன்னு சொல்லும் போது நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு ஊழியம் கர்த்தருடைய கிருபை நல்ல சூழல் இருக்கு. அல்லேலூயா. நான் பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்த சூழ்நிலையில கர்த்தர் ஊழியத்திற்காக எங்கே நிலைநிறுத்தும்படியாய் வைத்தாரோ அதிலே உறுதியா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு. நான் சொல்ல போன அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேருக்குள்ள இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த சூழ்நிலையில ஏன் இவ்வளவு நான் கஷ்டப்படணும், இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன், சத்துருதா அப்படிப்பட்ட ஒரு டைவோஷனை கொடுக்கும் போது அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தருக்கென்று உண்மையாய் புரிந்து கொண்டு செயல்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா.
எதற்காக சொல்றேன்னா, சத்துரு சில நேரங்களிலே ஒரு ஊழியரை கொண்டு இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், இந்த ஊழியரை கொண்டு இப்படிப்பட்டதான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதாவது தேவன் விரும்பும் போது பிசாசானவன் தந்திரமாய் அந்த ஊழியத்தை சீர்குலைக்கும்படியான பலவிதமான திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த ஊழியர் அந்த இடத்திலே கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சில சிறையிருப்பின் அனுபவம் ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு சென்று நம்மை சில சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளாய் பிசாசான் கொண்டு செல்ல ஆரம்பிக்கும் போது தேவ பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய பேச்சு, என் நடக்கை, என் செயல்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டுமே தவிர தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு ஆத்துமா கர்த்தருக்கு பயந்து பிசாசை ஜெயிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், நான் சபையில் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். The book of Luke chapter 8 verse 27. அதிலிருந்து வாசிக்கும் போது வெயிட் பண்ணுங்க, வாசிக்க வேண்டாம். லேகியோன் என்று சொன்னால் ரோம பேரரசு. அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தின் பாதையில் காணப்பட்ட நாட்களிலே எருசலேம் மற்றும் அந்த தேசங்கள் முழுவதும் ரோம ஆட்சிக்கு கீழாய் காணப்பட்டுச்சு. ரோம பேரரசுதான ஒரு பவுஞ்சு இராணுவ வீரர்களை சொல்லுவதுதான் லேகியோன். அந்த பவுஞ்சுக்குள்ள 4000 முதல் 6000 பேர் இருப்பாங்க. அந்த இராணுவ குரூப்புக்குள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க? 4000 முதல் 6000 பேர் இருப்பாங்க. அப்போ பாருங்க, 4000 முதல் 6000 ராணுவ வீரர்கள் இருக்கிற ஒரு பவுஞ்ச் அல்லது அந்த ஒரு டீமை லேகியோன் சொல்லும் போது இந்த மனுஷன் இயேசு கேட்கிறாரு, உன் பெயர் என்னன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நான் லேகியோன் சொல்றான். லேகியோன் சொன்னா அவனுக்குள்ள 4000 முதல் 6000 பிசாசுகள் அவனுக்குள் குடியிருக்கு. அல்லேலூயா. உன்னை புரிஞ்சுக்கோங்க, 4000 to 6000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள குடியிருக்குன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிட்டான் பிசாசானவன், அவனை ஒரு சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிட்டான். அவன் அங்கிருந்து வெளியில வரவே முடியல. சிறையிருப்புக்குள்ள போனதுனால அவனுடைய செயல் எப்படி இருந்துச்சு? இனி வாசிங்க. The book of Luke chapter 8 verse from 27. வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 முதல் வாசிங்க. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். இப்ப என்ன பண்ணவன் பாருங்க, பிசாசு பிடிச்ச அவனை சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் ஆளுகைக்குள்ள ஒரு சிறையிருப்புக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனை சொல்லப்பட்டிருக்கு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். அவனை பார்த்தானே தெரியுது அவன் எப்படிப்பட்டவன்? நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லிருக்கு? வாசிமா. வஸ்திரம் தெரியாதவனும். வஸ்திரம் நிறைய பேருக்கு இந்த நாட்கள்ல ஃபேஷன் சொல்லிட்டு என்ன தரிக்கிறது இல்லை, ப்ராப்பரா ட்ரெஸ் போடுறது இல்லை. ப்ராப்பரா என்ன பண்றது இல்லை? ட்ரெஸ் போடுறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க, ட்ரெஸ் என்பது ஆண்டவராகிய தேவன் ஆதி நாட்கள்ல யாருக்கு? மனுஷனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணார்? அவரு ட்ரெஸ் ஆண்டவர் உடுத்தி விட்டார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக ட்ரெஸ் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய மானத்தை மறைக்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படிதானே? இந்த நாட்களில் நிறைய பேருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு என்ன இல்லை, கரிசனை இல்லை. மாடர்ன்னு சொல்லிட்டு சிலவங்க போடுற ட்ரெஸ்ஸுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக அடிக்கடி சபையில் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் இப்படிதான். அதாவது பெற்றோர் பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பிள்ளைகளுடைய ட்ரெஸ் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அனுப்ப வேண்டியது பெற்றோருடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என் பிள்ளைகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், அவன் ட்ரெஸ் எடுக்கும் போதும் ட்ரெஸ் எடுக்கிற காரியமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அந்த ட்ரெஸ், அதாவது மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காத அளவுக்கு அந்த ட்ரெஸ் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லுகிற ஒரு காரியம். அதனால நான் என்ன விஷயம் கற்றுக் கொடுக்குறேன்னா, யாரு ட்ரெஸ்ஸை சரியா போட மாட்டாங்க, யாரு ட்ரெஸ்ஸை ஏனோ தானோன்னு போடுவாங்க,
யாரு ட்ரெஸ்ஸுக்கு அதாவது தங்களுடையதான சரீரத்தில் உள்ள சில அங்கங்கள் தெரிகிற மாதிரி போடுறாங்கன்னு சொன்னா வசனம் அழகா சொல்லுது. யாரு? மறுபடியும் வாசிங்க. நெடுநாளாய் பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாதவனும், லேகியோன் தான் என்ன பண்ணல. அப்போ நிறைய பேருக்கு ட்ரெஸ் போட பிடிக்கலன்னு அர்த்தம் என்னது? அவங்களுக்கு என்ன இருக்கு? நிறைய பேர் சொல்ல கஷ்டமா இருக்குல்ல. ரைட், பிசாசு இருக்குள்ள. அப்படின்னா பிசாசு இருக்கிறதுனால அந்த மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுடலாம், இந்த மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுடலாம். இப்படி அதாவது நான் சொல்றது நல்ல நல்ல அழகான ட்ரெஸ் போடுறது பிரச்சனை இல்லை. அது மற்றவர்களுடையதான கண்களுக்கு அதை தவறாக, இன்னும் சொல்ல போனா இன்னும் அதாவது மற்றவர்கள் தவறான விதத்தில் தூண்டப்படுகிற எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அதாவது நான் ஒரு இடத்துல ஊழியத்தின் பாதையில், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் தான் ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப அதிகமாக ஒரு வேதனையோடு ஒரு சொன்ன ஒரு விஷயம் நான் சபையில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதாவது நல்ல ஒரு 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 பெண்டகாஸ்டல் அனுபவத்தோடு இருக்கிறதான குடும்பம் தான். அந்த குடும்பம் பெண்டகாஸ்டல் அனுபவத்தோடு தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்த அந்த வீட்டில் பிள்ளை என்ன பண்ணா, வீட்டிலேருந்து ட்ரெஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணிடுவான்னு சொன்னால், நீட்டாக அவங்க அம்மாவுக்கு முன்னாடி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவான். அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். வீட்டில் வச்சு பேக்கில் என்ன பண்ணிடுவான், வேற ட்ரெஸ் எடுத்து வச்சுடுவான். வேற ஒரு செட் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு அவன் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியில் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணிடுறது, அந்த பாத்ரூமில் போய் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸை தூக்கி எங்கே வச்சுறது, மாற்றி அவளுடைய பேக்கில் வச்சுட்டு மாடர்ன் ட்ரெஸ். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போனால் யார் விட மாட்டா? அம்மா விட மாட்டாங்க, அப்பா விட மாட்டாங்க. இதனால மாடர்ன் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போட்டுட்டு மிக அசிங்கமாய் மிக கொடூரமாக இருந்துச்சான். ஒரு முறை இந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் உணர்த்தினாராம், நீ என்ன பண்ணு, போய் ஒன்று பாரு அப்படின்ட்டுருக்காங்க. போய் அவங்க பொண்ணு அந்த ட்ரெயின் ஏறுற ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவன் வெளியில் வர்றான். வெளியில் அந்த அந்த எக்ஸிலேட்டர் இருக்குல்ல, எக்ஸிலேட்டர் கீழே வரான். வரும்போது இவங்களுக்கு ஆச்சரியம், இது ஏன் பொண்ணான்னு சொல்லிட்டு பாருங்க, ஆவியர் உணர்த்தினார், போய் பாருன்னு சொல்லும் போது போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரா. பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிறதான சாதாரணமான மட்டமான இன்னும் பார்த்தீங்கன்னா கொடூரமான நிலைமையில ட்ரெஸ் செய்யப்பட்டு வந்தாங்க. அங்கே 4 சாத்துனாங்களாம், அங்கே 4 அடி கொடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் அந்த இடத்துல அவங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, பிசாசானவர் தந்திரமாய் இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த நாட்களிலே வாலிபர்களுக்குள்ளே பிரைஸ் தி லார்ட் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவ பிள்ளைகள் சபை இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் வெளியில போகும்போது நாம் மற்றவர்களுக்கு இடர்லா இருக்கிறதான ட்ரெஸ் நம்ம போடுறோமா என்கிற காரியத்தை பார்க்கணும். யார் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுவாங்கன்னா, வசனம் சொல்லுது, அவன் வஸ்திரம் தெரியாதவனோ. தொடர்ந்து வாசிங்க. வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த. எங்க தங்குறான்? எங்க தங்கறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு வேலை முடிஞ்சா எங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. 5 மணிக்கு வேலை முடிஞ்சா இவங்க 9 மணி 10 மணி, சிலவங்க 11 மணி, சிலவங்க 12 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு இருப்பாங்க. நம்ம பிரதர்ஸ் யார் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, 5 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னு சொன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 15 நிமிஷம் தான் எடுக்கணும்னு சொன்னா 5:15 5:30 நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா பிரைஸ் தி லார்ட், நம்ம கர்த்தர் ஆளுகை செய்கிறான்னு அர்த்தம். இல்ல வீட்டுக்கு நம்ம 5 மணிக்கு வேலை முடிச்சுட்டு என்ன 10 மணி வரை நண்பர்கள்ட்ட ஊர் சுத்திட்டு அங்க இங்க எல்லாம் போயிட்டு அங்க உட்கார்ந்து அடிக்கடி பார்ப்பேன். பாத்தீங்கன்னா இது நமக்கு சர்ச்சுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல போனோன்னா ஒரு கள்ள தோட்டம் இருக்கு. சிலத்துல ஊழியம் முடிச்சு நான் ஒரு 8 9 மணிக்கு வந்தேன்னு சொன்னா அந்த ஒரு மேட்டில் உட்கார்ந்து 4 பேர் 5 பேர் தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். பாருங்க, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போக விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு அங்க அந்த பிசாசின் கிரியை, அந்த பிசாசின் சிறையிருப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறபடினால வீட்டுக்கு போக பிடிக்கல. சோ பிசாசு இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை செய்யும் போது தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ட்ரெஸ்ல நாம் கவனமா இருக்கணும்,
வீட்டிற்கு குறித்த நேரத்திற்கு வேலை முடிச்சு வர்றவங்களா இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். அல்லேலூயா. அப்ப முதல்ல சாத்தானின் கண்ணியிலிருந்து நாம் விடுபட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். சில சாத்தானின் கண்ணி, சில பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்கள் நமக்குள்ள ஓவர் கம் பண்ணி அதற்குள்ளாய் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 11:14 வாசிங்க. பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேரு குடும்பத்தின் மக்களை பேச விட மாட்டாங்க. என்ன பேச விட மாட்டாங்கன்னா, நீ அமைதியா இரு, நீ பேசக்கூடாது, நீ அடங்கியிரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லும்போது, ஒரு பரிசுத்தத்தை குறித்து சொல்லும்போது, ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, கர்த்தருடைய காரியங்களை சொல்லும்போது நீங்களாம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேகர் சில சூழ்நிலையிலே குடும்பத்தின் நபர்களை கட்டி போட்ட நிலைமையிலே, சில கட்டுகளுக்குள்ளாய் வைக்கப்பட்ட நிலைமையிலே, தாங்க தான் பாஸ் போலவும், தாங்க தான் பேசணும், நாங்க சொல்றதுதான் நீங்க கீழ்ப்படியணும் என்கிற விஷயத்திலும் ஒரு சில கட்டப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை நிர்மூலமாக்க ஆண்டவராகிய இயேசுவினாலே கூடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சில கட்டுகளுக்குள்ளா இருப்போம். குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சில கட்டுகள் இருக்கும். இப்படி நீங்க பேசக்கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது, நீங்க கர்த்தரை ஆராதிக்க கூடாது, நீங்க சபைக்கு போக கூடாது, சபையில் இந்த கூட்டங்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லி சில கட்டப்பட்ட நிலைமையிலே நாம் ஒருவேளை தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கட்டப்பட்ட கட்டுகளை ஆண்டவர் உடைத்து எறிந்த உடனே அவன் ஊமையன் பேசினான் என்று சொன்னது போல கட்டுகளை நிர்மூலமாக்கி சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு பிரைஸ் தி லார்ட் யோபுவை சிறையிருக்க பண்ணும்படியாக பலவிதமான போராட்டங்களை யோபுவுக்கு விரோதமாக பிசாசானவன் கட்டளையிட்டான். கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து யோபுவை மாற்றி எடுத்து அற்புதமாய் நடத்த போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. ஒன்று யாரால போராட்டம் வந்துச்சு? பிசாசினால போராட்டம் வந்துச்சு. இரண்டாவது யோபுவுக்கு எதனால போராட்டம் வந்துச்சு? வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இரண்டாவது, வியாதியின் கட்டுக்குள்ளாக யோபு செல்லப்பட்டான். முதல்ல பிசாசுடைய கட்டுகளுக்குள்ளாக கொண்டு வந்தான். இரண்டாவது என்ன பண்றான்? வியாதியின் கட்டுகளை பிசாசானவன் யோபுவுக்கு கொண்டு வந்தான். சிலருக்கு பாத்தீங்கன்னா சில தீராத வியாதி, தீராத பிரச்சனை பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருப்பாங்க. அந்த தீராத வியாதி
ஒருவேளை பிசாசின் தந்திரத்தோடு இந்த தீராத வியாதி நமக்குள்ள இருக்குமே என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவினாலே கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வசனம் சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:26. எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு நம்ம ஒருவேளை சில வியாதியில இருப்போம்னு சொன்னா, நீங்க விசுவாசிக்க வேண்டியது யாரு? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சில வியாதியின் கட்டுக்குள்ளாக, சில வியாதியின் போராட்டத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால், அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு இல்லாமல் நாம் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாய் நம்முடைய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. The 2 Kings chapter 20 verse 5 வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என்ன சொல்றாரு? இதோ நான் உன்னை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லு, பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரமாய் மரிக்க போற, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மறுபடியுமா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ மறுபடியும் போய் எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் உன்னை குணமாக்குவேன், உன் வருஷங்களோடு இன்னும் 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் சொல்லும் ஆண்டவராகிய தேவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் குணத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், வியாதியை மாற்றினார். எசேக்கியா ராஜாவை மறுபடியும் ஆலயத்திலே கொண்டு வந்து சபையிலே நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அந்த காலை வேளையிலே உன்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும் சரி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நான் வியாதியை விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய தேவன் வியாதியை விலக்கி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்த இயேசு போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா? பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ இந்த காலை வேளையில் சில வியாதியின் கட்டுக்குள்ளாக நாம் சபைக்குள்ள இருப்போம்னு சொன்னா, வியாதியிலே சிறை பிடிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு சொன்னா, இந்த வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதியினாலே சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை நாம் தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை குணமாக்குவேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் சுகத்தை கொடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, லூக்காவின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க வாசிங்க. லூக்கா 8:43 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. எத்தனை வருஷமா பெரும்பாடு உங்களுக்கு? 12 years. அப்படின்னா எத்தனை வருஷம்? 12 வருஷம்.
12 வருஷமா அந்த வியாதியை சுமந்துக்கிட்டே இருந்தா. 12 வருஷமா அவருடைய பெரும்பாடு, இரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க? ஆண்டவரே ஒன்னி ஜீவனை தாங்கப்பா, இல்லைன்னா ஜீவனை எடுங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? ஏன்ப்பா இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த வியாதி எனக்கு சுகமாக இல்லையேன்னு சொல்லி அந்த சகோதரனுடையதான நிலைமை பாருங்க. அவ்வளவு ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே காணப்பட்டால், ஆனால் அந்த கட்டிலிருந்து ஆண்டவராகிய தேவன் அற்புத சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 12 years 12 வருஷமாய் கட்டப்பட்டதான அந்த சகோதரி இன்னொரு நபரை பார்க்கும்போது 40 வருஷத்துக்கு மேல கட்டப்பட்ட மனுஷன். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:20 வாசிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். வாசிங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல். அதுல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல தான் பிறவி சப்பானி, அதுல வாசிங்க. பிறவி சப்பானி 4ஆம் அதிகாரத்துல தான். பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனம் வாசிங்க. 22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எத்தனை வயசுக்கு மேற்பட்டவன்? 40 வயசு வரைக்கும் அவன், அதாவது என்ன சொல்றது, பிறவி சப்பானியாவே இருக்கிறான். 40 வயசு வரைக்கும் அவனால் எழுப்பி நடக்க முடியாது. 40 வயசு வரைக்கும் அவனுடைய இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும். 40 வயசு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனைக்குள்ள இருந்திருக்கும். யாருடைய உதவி இல்லாம அவனுக்கு வெளியில போக முடியாது. யாருடைய உதவி இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருக்கிறான். இவ்வளவு வருஷமாய் வியாதியை சுமந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவர் கிருபையாய் பேதுருவையும் யோவானையும் கொண்டு அற்புதத்தை அந்த இடத்துல செய்ய தேவனாலே கூடுமே என்று சொன்னால், உங்களுடைய வியாதியின் வயது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லை. இவ்வளவு வருஷமா வியாதியா இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா அந்த வியாதியில் இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா கட்டப்பட்டவனா இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா இந்த போராட்டத்துக்கு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் கலக்கத்தோட வேதனையோட இந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு செகண்ட் போதும் உங்களுடைய வியாதியை மாற்ற அவராலே கூடும் என்பதற்கு. அல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? நிறைய பேர் அவ்வளவுதாங்க, இனி என்னால முடியாது, இனி என்னால எல்லாம் இந்த வியாதியில சுகம் கிடைக்காது, நான் இதுல இருந்து எல்லாம் இனி வெளியில வரவே மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் இதை சுமந்து போக வேண்டியதான். நிறைய டாக்டர் சொல்றதான விஷயம். அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இப்படி இந்த வியாதியில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்லுகிறத நம்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த பிறவி சப்பானிக்கு அற்புதத்தை செய்து அவனை எழும்பி துள்ளி நின்று குதித்து தேவாலயத்திற்கு செல்லும்படியாய் ஆண்டவராலே முடியுமே என்று சொன்னார். 12 வயது பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்து தேவனை சாட்சியாய் மகிமைப்படுத்த முடியுமே என்று சொன்னார். 38 வருட வியாதியஸ்தனை ஆண்டவராக இயேசுவினாலே சொஸ்தத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிலைநிறுத்த முடியுமே என்று சொன்னார். உங்களுடைய வியாதியின் வயது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சிறையிருப்பை மாற்ற இயேசுவினாலே கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இரண்டாவது சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. யோபு பிசாசினால் ஏற்பட்ட சிறையிருப்பில் இருந்து அவர் மாற்றப்பட்டார். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில வியாதியின் கட்டிலிருந்து வந்து சிறையிருப்பினால் என்ன பண்ணார்? அவர் மாற்றப்பட்டார். மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட், யோபுவை குற்றம் சாட்டி சிறைப்படுத்தினார்கள். அப்படிதான் நண்பர்கள் என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டி சிறைப்படுத்தினாங்க. ஆண்டவர் சொல்றார் யோபு பற்றி, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆனா 3 நண்பர்கள் பார்க்க வந்தாங்க. பொதுவாக யாராவது வியாதியா இருந்தாங்கன்னா வந்து பார்க்க வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாதப்பா, நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, நீ என்ன பண்ண, நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதானே? இப்போ யோபுவுடைய வியாதியின் தன்மை அவ்வளவு கொடூரமா இருக்கு. இங்க வர்ற நண்பர்கள் உட்கார்ந்துட்டு இந்த வியாதியின் கஷ்டத்திலே பிணியில் இருக்கிற யோபுவை பார்த்து தேவையில்லாத குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறாங்க? யோபுவின் மேல வச்சு அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி யோபுவை சிறைப்படுத்துகிறார்கள். அப்போ
நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எரியிற தீயில என்ன ஊத்துறது, எண்ணெயை ஊத்துற மாதிரி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருப்போம், ஒரு பிரச்சனையில் இருப்போம். அந்த பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் வெளியில் வர முடியாதுங்க, நீங்கள் இந்த கஷ்டத்தில் என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது, நீங்கள் கஷ்டப்படுறதுதான் உங்களுக்குன்னு சொல்லி இந்த கஷ்டம் இருக்கு அப்படி சொல்லி சில நேரத்தில் உங்களை காயப்படுத்தும்படியாய் வேதனைப்படுத்தும்படியாய் சிந்திப்பாங்க. நான் சொல்றது, இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாது, நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. பாருங்க, இந்த இடத்துல யோபுவை குற்றப்படுத்தும்படியாய் 3 நண்பர்கள் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. வாசிங்க, அதில் ஒரு வசனம் வாசிங்க. யோபு 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோபு 32:3 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தது. அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம், அவனை அவர்கள் ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம். யாரு? இவர் ஆல்ரெடி குழந்தைங்க இருந்திருக்காங்க, தனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, தனக்கு வருமானங்கள் எல்லாம் இழக்கப்பட்டாச்சு, இப்போ உடம்பெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நீ ஆகாதவன் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. பாருங்க, குற்றம் சாட்டப்படுகிறார், தேவையில்லாத வார்த்தையினால் குற்றப்படுத்தப்படுகிறார். என்னென்ன குற்றப்படுத்துறாங்க? யோபுவுடைய துன்பம் உன் பாவத்தின் விளைவா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ செஞ்ச பாவத்தின் விளைவினால்தான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, உனக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாதனால்தான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லும் போது ஆதாரம் இல்லாமல் என்ன பண்றாங்க, கண்டிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்படி யோபுவுடையதான சூழ்நிலையிலே வந்து யோபுவை குற்றம் சாட்டும்படியாய் அவருடைய நண்பர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய வேதனையின் மத்தியிலோ காயத்தின் மத்தியிலோ இன்னும் காயப்படுத்தும்படியாய் பார்த்தார்கள். யோபு அந்த சிறையிருப்பிலே அவன் சோர்ந்து போகவே இல்லை. தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை விட்டு யோபு ஓயவே இல்லை. கர்த்தர் யோபுவோடு இருந்து அற்புதமாய் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஒருவேளை குற்றப்படுத்தப்பட்ட நிலைமையிலே ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்படுகிறோமே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை ஆகாதவன், ஒருவேளை உங்களால தான் இந்த காரியம் நடந்துச்சு, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறீங்க, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கீங்க, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருவேளை இல்லாத காரியத்தை உங்கள் மேல சொருகி நீங்க சில பிரச்சனைக்கு காரணமா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை ஆகாதவன் என்று குற்றப்படுத்துகிறாள் என்று சொன்னால், அந்த சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தர் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவன் சிறையிருப்பை நிர்மூலமாக்குகிற தேவன் என்ற வார்த்தையின்படி, பிரைஸ் தி லார்ட், சில சிறையிருப்பின் பாதையிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருப்போமே என்று சொன்னால், சத்துருவின் கண்ணியிலே மட்டுமில்லாமல் வியாதியின் கட்டிலே குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலே நாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்போமே என்று சொன்னால், கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நமக்கு ஆதாரம் அவர் மாத்திரமே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பலன் கொடுக்க அல்லது நமக்காக பேச நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்காக பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நிச்சயமாக நமக்காக பேசுவார். நம்முடைய எந்த சூழ்நிலையில் நமக்காக பேச ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நீதிபரர், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நமக்காக யுத்தம் செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து கிருபையாய் நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் சிறையிருப்பை நிர்மூலமாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிறையிருப்புக்குள்ளாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று சொன்னால், வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லா இருக்கிறோம், இவங்களுக்கு என்ன குறைவுன்னு சொல்லி நம்ம ஒருவேளை நாம் பிரைஸ்தல மற்றவர்களாலே புகழப்படுகிறவர்களாக இருக்கலாம். சில சிறையிருப்பின் அனுபவம், சாத்தானாலில் சில சிறையிருப்புகள், சில வியாதியினாலில் சில சிறையிருப்புகள், சில குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில் சில சிறையிருப்புகள். பிரைஸ்தல கர்த்தர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும், ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா, என் சிறையிருப்பில் ஒரு விடுதலை தாங்க. கேளுங்க பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எந்த சிறையிருப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி அடி எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உண்மையாகவே சகலத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சகலத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் சிறையிருப்பு மாற்றப்படட்டும்னு கேளுங்க. என் சிறையிருப்பை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என் சிறையிருப்பில் ஒரு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் எவ்வளவு நாள் தான் அந்த சிறையிருப்புக்குள்ள இருப்பேன், அந்த சிறையிருப்பில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் கிருபையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கடைசி ஜெபத்தை தாவீது ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் இந்த பரிசுத்த ஆராதனையில கர்த்தர் நீர் வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மட்டுமாய் ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினபடினால் நன்றி ஆண்டவரே. இப்போது கூட சொத்தரிக்கும் தாஸ்தரை கொண்டு ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல ஏற்ற வார்த்தையை கொடுத்தபடினால் நன்றி ஆண்டவரே. சபா சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் எப்படி அந்த யோபுடைய சிறையிருப்பை கர்த்தரை மாற்றினீரோ அதே போல ஆண்டவர் எங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஜெயமாய் வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யோபு சொன்னது ஆண்டவரே சொத்துரிக்கிறோம். பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் தகுதியாராது, ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சாபங்களிலும் வியாதிகளிலிருந்தும் ஆண்டவரே விடுதலை பெறும்படியாக அந்த சிறையிருப்பை மாற்றும்படியாக என் பரிசுத்த ஆவியானவர் நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மட்டுமாய் வழிநடத்தினபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். பலப்படுத்துங்க அன்றும் பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி பலத்தால் இடக்கட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் தேவ பிரசன்னம் கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா என்று வார்த்தையின்படியாக ஆண்டவரே சுதமுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பிள்ளைகளில் இருந்து அன்றை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். சப்பா ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு ஒருவர் வாழ்த்தி கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.